This video is sponsored by Buymode Shopping app. நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பார்த்தோம்னா Hi friends, ஸ்மார்ட் கார்டு welcome எப்படி to my ஆன்லைன்ல channel. டவுன்லோட் பண்றதா இந்தியால இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, இப்போ நீங்க ரேஷன் கார்டு வச்சிருப்பீங்க. அந்த ரேஷன் கார்டு நீங்க பிசிக்கலா வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதே ரேஷன் கார்டு ஆன்லைன் மூலமா எலக்ட்ரானிக் முறையில் நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்க வந்து பார்த்தா உங்களுடைய ரேஷன் கார்டில் ஏதாச்சும் ஒரு நேம் வந்து ஆட் பண்றீங்க, இல்ல நேம் ரிமூவ் பண்றீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தா நீங்க நேம் ரிமூவ் பண்ணதும் சரி, ஆட் பண்றதும் சரி உங்களுக்கு வந்து ஆட் ஆகி அப்ரூவ்ட் ஆகிடும். பட் அதுக்கான ஸ்மார்ட் கார்டு வர்றதுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து டிலே ஆகும். ஸோ அந்த ஸ்மார்ட் கார்டு வந்து பிரிண்ட் பண்ணி வர்றதுக்கு 1 மந்த்துக்கு மேலே ஆகிடும். நீங்கள் சப்போஸ் எதுக்காச்சும் வந்து யூஸ் பண்ணணும், ஸோ எமர்ஜென்சி வந்து பார்த்தா உங்கள் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறது அவங்களுக்கு வந்து காமிக்கணும். நீங்கள் ஆன்லைன்லேயே போயிட்டு எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணி அதுக்கு வர பிரிண்ட் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெத்தட் வந்து பார்த்தா எல்லாத்தையுமே வந்து யூஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தா அந்த ஸ்மார்ட் கார்டை எப்படி நம்ம ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ டிஎன்பிடிஎஸ் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு என்ட்ரு வந்து கொடுத்துருங்க. இப்போ இதில் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா டிஎன்பிடிஎஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட். இதில் போயிட்டு நீங்கள் எல்லா சர்வீஸுமே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது நகல் மின்னணு குடும்ப அட்டை. அதுக்கு செகண்டாக இருக்கு பாருங்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தின் நிலை. இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் போயிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துருங்க. அதாவது உங்கள் ஸ்மார்ட் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே கேப்சா கோட் கொடுத்துருங்க. அந்த கேப்சா கோட் அப்படியே பார்த்து வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகிட்டு இருக்கும். இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். 5 நிமிஷத்துக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வேற ஒரு ஓடிபி தான் வந்து சென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓடிபி வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஓடிபி வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான டேஷ்போர்டுக்குள்ளே போயிடுங்க. இதில் போயிட்டு உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தா அட்டை நிலை வந்து பார்த்தா செயலில் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுவே உங்களுடைய அட்டை நிலை முடக்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்க ஸோ கார்னர்ல இருக்கு பாருங்க, நகல் மின்னணு குடும்ப அட்டை, அதுக்கு குடும்ப உறுப்பினர்கள், உரிமை வழங்கல், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணிட்டு வந்துட்டே இருங்க. ஸோ கிளிக் பண்ணி வந்துட்டே சொல்ல நீங்க அகைன் என் விவரம் அப்படின்ற ஆப்ஷன் மேல இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து போனா போதும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அட்டை நிலை வந்து பார்த்தா செயலில் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஸோ கண்டிப்பா இந்த ட்ரிக் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து செக் பண்ணி பாருங்க. கட்டாயமா வந்து பார்த்தா அது வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா இந்த ஸ்மார்ட் கார்டு டவுன்லோட் பண்ணதுக்கு மின்னணு அட்டை கோப்பு பதிவிறக்குன்னு இருக்கு பாருங்க, அந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணா போதும். ஸோ உங்களுக்கான ஸ்மார்ட் கார்டு வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை நீங்க ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, இதை வந்து பார்த்தா நமக்கான ஸ்மார்ட் கார்டு உங்களுடைய பிசிக்கல் கார்டில் எந்தெந்த இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்மார்ட் கார்டில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய மொத்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா இந்த ஸ்மார்ட் கார்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுடைய எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன, மொத்த இன்ஃபர்மேஷனுமே அவங்க வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தா நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தா ஒரு ப்ரூஃபாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ஒரு ஸ்கூலில் கொடுக்குறீங்க, காலேஜில் கொடுத்தா தாராளமாக இந்த ப்ரூஃபை நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த ஸ்மார்ட் கார்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா வந்து பார்த்தா நீங்கள் பிடிஎஃபாக வந்து பார்த்தா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் அஸ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து ஸோ நீங்கள் இந்த ஸ்மார்ட் கார்டை வந்து பிடிஎஃபாக வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள்.